கவிதை உலகம் SSRJ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் புறாக்கள் நம் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். பறவைகள் பறப்பது போல் கனவு கண்டால் செல்வ செழிப்பு ஏற்படும். பொதுவாகவே பறவைகளின் முட்டைகளை நாம் கனவில் பார்த்தால் நாம் எந்த தொழில் செய்கிறோமோ அதில் வெற்றி கிடைக்கும். புறாக்களை கனவில் கண்டால் சமாதானம், அமைதி, பாசம், குற்றமில்லா மனம் ஆகியவற்றை நாம் யார் மூலமாகவோ அறிய வைக்கும். புறாக்களை கனவில் கண்டால் நல்ல சந்தோஷமான செய்தியை எதிர்பார்க்கலாம். தெய்வங்களிடம் கேட்ட வேண்டுதல்களும் நிறைவேறும். புறாவின் இறகுகளை பறிப்பது போல் கனவு கண்டால் நாம் பெரும் பணத்தை குறிக்கும். திருமணம் ஆகாதவர்கள் வீட்டினுள் புறா இருப்பது போல் கனவு கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் ஆகும். புறா கனவு காண்பவரை விட்டு சென்று விட்டதாக கனவு கண்டால் அவர் நேசித்த ஒருவர் அவரை விட்டு சென்று விடுவதாக அறியலாம். ஆண் பெண் புறாக்கள் இணைவதாக கனவு கண்டால் கனவு காண்பவர்களின் இல்லம் அன்பு மற்றும் சந்தோஷம் நிறைந்து இருக்கும். வெள்ளை நிறமுள்ள புறாவை கனவில் பார்த்தால் இறை அருளை குறிக்கும். கருப்பு நிறமுள்ள புறாவை கனவில் பார்த்தால் வல்லமையை குறிக்கும். பச்சை நிறமுள்ள புறாவை கனவில் பார்த்தால் நாம் கடவுளின் மேல் வைத்துள்ள பற்றை குறிக்கும். பயந்த தன்மை கொண்ட புறாவை கனவில் பார்த்தால் விவாகரத்தை குறிக்கும். புறா யாரோ ஒருவரை தாக்கிவிட்டு பறந்து செல்வதாக கனவு கண்டால் கனவு காண்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷமும் வாழ்வில் வந்து சேரும். புறா பறந்து தரை வந்து இறங்கி அமருவதாக கனவு கண்டால் வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அன்புக்குரியவர் வருவதை உணர்த்தும். கரும்புறா வகையை கர்ப்பமானவர் கனவு கண்டால் அவள் மகனை பெற்றெடுப்பார். புறா ஒருவருடைய கழுத்தில், தலையில் அல்லது தோளில் அமர்ந்துள்ளதாக கனவு கண்டால் கனவு காண்பவர் இறைவனிடம் வைத்துள்ள இறை தொடர்பை குறிக்கும். காட்டில் வாழக்கூடிய காட்டு புறாவை கனவில் கண்டால் கனவு காண்பவருடைய இறை பக்தி இல்லாத பொய் சொல்லக்கூடிய மனைவி அல்லது மகனை குறிக்கும். வெண்புறாவை கனவில் கண்டால் உத்தியோக மாற்றம் ஏற்படும் என்று பொருள். புறாவை பிடிக்க முயற்சி செய்வது போல் கனவு கண்டால் பல நண்பர்களின் நட்பை பெறுவோம் என்று அர்த்தம். 2 புறாக்கள் ஒன்றாக பறப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களிடம் உள்ள நட்பில் விரிசல் விழும் என்று அர்த்தம். இத்துடன் இப்பதிவை முடிக்கின்றேன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.